ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்போவுமே வந்து சின்ன பிள்ளைங்க நம்மக்கிட்ட வந்து ஏதாவது டேஸ்டியாக செஞ்சு தந்தால் தானே வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே காலியாகும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஈஸியாக டேஸ்டியாக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி ப்ரொக்கோலி தான், ஓகேங்களா? ப்ரொக்கோலி வச்சு தான் நம்ம வந்து மெயினாக பண்ண போகிறோம். ஸோ ப்ரொக்கோலியை வந்து இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஹாஃப் பேக்டாக, அதாவது என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 5 மினிட்ஸ் வந்து சுடு தண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஊற வச்சுட்டு நார்மல் வாஷில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ நார்மலாக நம்ம காலிஃப்ளவர் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் கேரட் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், அதாவது எல்லாமே வந்து சரிக்கு சரி பாதி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? நான் இது வந்து ஒரு ரெண்டு பேருக்கு 3 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் இருந்தால் பாஸ்மதி ரைஸ், அப்படி இல்லைன்னா வந்து நார்மல் ரைஸ் கூட நீங்கள் வந்து பொங்கி, இப்போ நான் வந்து 1.5 கிளாஸ் வந்து ஒரு பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சோண்டு பொங்கி வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா, இட்ஸ் நத்திங் பட் ப்ரொக்கோலி ஃப்ரைட் ரைஸ் தான், ஓகேங்களா? ஹெல்த்தியான வெர்ஷனில் வெறும் வெஜ்ஜீஸ் மட்டும் வச்சு பிள்ளைங்க வந்து ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. அதுவும் ஹெல்த்தியான வெர்ஷனில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரொக்கோலி வந்து லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம், ஓகேங்களா? டீப் ஃப்ரை கிடையாது, லைட்டாக. ஸோ இதுக்கு வந்து ஒரு இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொக்கோலியை போட்டுக்கோங்க. இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க, மல்லித்தூள் எவ்வளோ தேவைப்படுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அண்ட் அரிசி மாவு, ஓகேங்களா? எல்லாமே ஒரு ஸ்பூன், ஓகே? ஸோ இதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ லைட்டாக வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம், ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ நல்லா இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தண்ணி வேணும்னா தண்ணி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி, ஏதாவது கொஞ்சம் தேவையில்லாமல் வந்துச்சுன்னா லைக் மாவு கொஞ்சம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து லைட் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்து உங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு, அதாவது நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லை ஒரு 3 ஸ்பூன் தான் மேக்ஸிமம் ஆயிலு. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபுல் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் சட்டி. ஸோ இப்போது நல்லா இது ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்கன்னா, இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், ஓகேங்களா? நார்மல் ஃப்ரை தான், டீப் ஃப்ரை கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், சூப்பராக வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. பட் இதை நான் இன்னும் கொஞ்சம் கூட கிறிஸ்பி ஆக்கணும்னு இருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா, இப்போ மெயின் இதை செய்ய முன்னாடி நம்ம நார்மலாக எல்லாமே போட்டு நம்ம சாதத்து கூட இது பண்ண முன்னாடி என்ன பண்ணலான்னா, இதை வந்து அப்படியே சிம்மில் வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க, ஓகேங்களா? நல்ல மீடியம் சூட்டில் அப்படியே வச்சுருங்க. அப்பப்போ லைட்டாக கிண்டி மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்து ஆகிடும். உங்களுக்கு அந்த ஆயில் இல்லாமலே உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நார்மலாக ஃப்ரை பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து ஃபுல்லாக வெஜ் ஸ்பைசஸில் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? நான் வந்து சும்மா எக்கு போட்டால் இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு 4 எக் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பேனில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ராம்பிள் மட்டும் பண்ணி எக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். இல்லைன்னா இந்த ஒரு மாதிரி உங்களுக்கு அப்படியே ஒட்டி வரும். ஸோ அதனால் அது கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே தனித்தனியாக பிக்க வரணுங்கிறதுனால ஸோ நம்ம இதை வந்து தனியாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்க்ராம்பிள் பண்ண எக்லேயே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூளும் அதுக்கப்புறம் உப்பு போட்டு நான் வந்து அடிச்சிருக்கேன். ஸோ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போது இந்த அளவுக்கு நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்போ இதே பேன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை ஆகணுன்னு எடுத்துருங்க, ஓகேங்களா? நான் ஒரு 1 மினிட் கூட கொஞ்சம் ஃப்ரை ஆக வச்சுட்டு அப்படியே எடுத்துருவேன். எடுத்து இது வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டேன். இது 4 எக்ஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் 2 எக்கு கூட எடுத்துக்கலாம். பிள்ளைங்க நிறைய பேர் வந்து எக்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் வந்து 4 எக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த டைமில் இது பார்த்தீங்கன்னா செம்ம கிறிஸ்பி ஆகிடுச்சு, ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா நான் வந்து சிம்மில் போட்டு அப்படியே வச்சுருந்தேன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இல்லை இன்னும் கிறிஸ்பினஸ் வேணும்னா நீங்கள் கொஞ்ச நேரம் கூட வச்சுக்கலாம். நம்ம இந்த ஃபுல் ப்ராசஸ் முடிக்கிற வரைக்கும் வச்சுட்டு அப்படியே நீங்கள் சாப்பாட்டில் போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வேண்டாம்னு விட்டுட்டேன். இப்போ அதே பேனில் அதை எடுத்துகிட்டு ஸோ இதில் வந்து அதே அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, ரொம்ப அதிகமாக ஊற்றாமல் ஒரு 2-2.5 ஸ்பூன் அவ்வளோதான் போதும். இவ்வளோன்னு எண்ணெயை ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரிஞ்சு வச்சுருந்த கேரட்டு, பீன்ஸு, ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போட போகிறோம். நான் இதில் வந்து என்னென்னா 1.5 கேரட் அரிஞ்சிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து ஒரு 7 to 8 வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பீன்ஸ் அரிஞ்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸை போட்டுக்கலாம். கேரட்டையும் போட்டுட்டு நல்லா பேக் ஆகட்டும். ஓகேங்களா? கொஞ்சம் நல்லானா ஹாஃப் பேக்கில் கொஞ்சம் நல்லா பேக் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே பேக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இந்த டைமில் கேப்சிகம் எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்பலாம் பேக் ஆக தேவையில்ல, ஹாஃப் பேக்டாக இருந்தாலே போதும். ஸோ அதனால் கேப்சிகமும் போட்டு இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஓகேங்களா? ஹாஃப் பேக் நல்லா ஆகிடுச்சு. இந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்கன்னா டொமேட்டோ சாஸ் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூனுங்கிற மாதிரி சோயா சாஸை போட்டுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்கன்னா மசாலா, ஓகேங்களா, ஸோ வெறும் சில்லி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. நான் ஏன்னா இது சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸாக பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் நார்மல் ஒயிட் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மசாலா தேவையில்ல, அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம் அதுக்கு பதிலாக. ஓகேங்களா? நான் இதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணுவேன். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இப்போது இது ஸ்பூனுக்கு வந்து நீங்கள் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து வச்சுருந்த இந்த எக்கையும் சாப்பாடு அரிசி நம்ம வந்து வேக வச்சு வந்திருந்த சாப்பாடையும் அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்கோலி ஃப்ரையையும் நம்ம போட்டோன்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ இப்போ வந்து கடைசியாக வந்து ஃபைனல் வந்து நான் முன்னாடியே கொஞ்சம் காய்க்கும் உப்பு போட்டிருந்தேன். இப்போ வந்து ஃபைனலாக டேஸ்ட்டை வந்து எல்லாத்துலேயும் பார்த்து ஃபைனலாக உப்பு போடணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது கூட சேர்த்து வச்சுருந்த எக்கு, ஓகே, ஸோ அது கூட நம்ம வந்து வச்சுருந்த ப்ரோக்கோலி, ஓகேங்களா, இதையும் போட்டாச்சு. இப்போது ஃப்ரைட் ரைஸ் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 2 கப்பு நான் எடுத்து அவிச்சு வச்சுருந்தேன். அதையும் போட்டு நான் இப்போ வந்து கிண்டி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் 2 பேருக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணால் டடா உங்களோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ப்ரோக்கோலி ஹெல்த்தியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து உங்களுக்கு கையில் கிடச்சிடும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக வந்து கொடுத்து விடலாம். சேம் டைம் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ப்ரோக்கோலி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம செஞ்சது வந்து வெறும் 1.5 கிளாஸ் தான். ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. ஐ மீன் எங்கள் வீட்டில் ஃப்ரைட் ரைஸ்னால் நிறைய காலியாகிடும், அதனால சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்து. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட வச்சு டேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ப்ரோக்கோலி போட்டு ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஹெல்த்தி தான். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே லெஸ் ஆயில் தான். நீங்கள் என்னோட அதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு இவ்வளோ டேஸ்டியான ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ஓகேங்களா? ஃபுல்லாகவே வெஜ்ஜிஸ் தான் இருக்குது, ப்ளஸ் எக்கு வந்து ப்ரோட்டீன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஏகேபி கிச்சனையும் கிளாரிஃபிகேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.